வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவருடைய பேட்டி அதுல சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அது திமுகவுக்கு எதிராக, திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கிறது அப்படின்றது பரவலாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. திரும்ப அதற்கு பதில் கொடுக்கல. அதை பற்றி திமுகவும் பெரிதாக ரியாக்ட் பண்ணல. குறிப்பா ஆராசா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஆராசா அதுக்கு கருத்து சொல்லியிருக்காரு. அதுல சில விஷயங்கள் ஏன் திரும்ப துணை முதல்வராக கூடாது அப்படின்னு கேட்டா பரவாயில்ல. ஆனால் 4 வருடங்களுக்கு முன்பு சினிமால இருந்து அரசியலுக்குள்ள வந்தவங்க அவங்களுக்கெல்லாம் துணை முதல்வர் பதவி கொடுக்கிற பொழுது ஏன் 40 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திருமாவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த மேற்கொள்ளிட்டு சொல்றாரு. குறிப்பா மாமன்னன் படத்தை குறிப்பிட்டு சொல்றாரு. மாமன்னன் போல இருக்கணுமா, மண்ணு மாதிரி இருக்கணுமா அப்படின்றது அவருடைய வாதமா இருக்கு. நீங்க எப்படி இதை பார்க்கிறீங்க? பெரும் பணமும் மிகப்பெரிய தொழில் பின்னணியும் இருக்கிறவர்கள் இது போன்று தான் தோன்றித்தனமாக பேசுவது என்பது இயல்பான ஒன்றுதான். அரசியலில் கிரவுண்ட் லெவல்ல இருந்து வளரணும்னு சொல்லுவாங்க. நீங்க இயல்பாகவே கிளை செயலாளர், வட்ட செயலாளர் இந்த நிலையிலிருந்து வளர்ந்து வருபவர்களுக்கு தான் அரசியல் அதிகாரம் என்றால் என்ன, அரசியலில் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் எத்தனை சமரசங்களை செய்து கொள்ள வேண்டி இருக்கும், அது எவ்வளவு பெரிய தொடர் பயணமாக இருக்கும் என்கிற அந்த வழித்தடம் எல்லாம் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். உதாரணமாக தலித் பேந்தர்ஸ் என்கின்ற அமைப்பு தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தையாக மலர்ந்து சிரிக்கிறது. தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியாவில் அண்ணன் திருமாவளவன் அவர்களோடு கரம் கோர்த்து வந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான தலகர்த்தர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் மண்டல செயலாளர்களாக, மாவட்ட செயலாளர்களாக, சிலருக்கு பொறுப்புகள் கூட தரப்படாமல் இன்னமும் விடுதலை சிறுத்தைகளில் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத புகழ் வெளிச்சம் ஒரே ஒரு மாநாட்டில் அதற்குண்டான பணிகளை முன்னெடுத்ததன் மூலமாக அவருக்கு இருக்கக்கூடிய பெரும் செல்வாக்கு, பணபலம் இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு எளிதாக துணை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வந்தவருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் இதை கூட விமர்சனத்துக்கு உட்படுத்தலாம் தானே. 4 ஆண்டுகளுக்கு முன்பு திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர் துணை முதலமைச்சர் ஆகலாமா என்று அவர் கேட்கிறார். சட்டமன்ற கட்சி தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிற முதலமைச்சர் யாரை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு முழு அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. அதை யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது. இன்னொன்று, அடிப்படை தகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதுதான். சட்டமன்ற உறுப்பினராக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர் அமைச்சராகவும் சிறப்பாக செயல்படுகிறார். அவரை துணை முதலமைச்சர் ஆக்குவதும் ஆக்காமல் இருப்பதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணி. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செய்ய வேண்டிய பணி. ரொம்ப அழகா சொன்னாரே மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்த பொறுப்பு முதலமைச்சரிடத்தில் இருக்கிறது. அவர் சொல்கிற வரை எந்த விதமான தகவல்களுக்கும் நான் பதிலளிக்கப் போவதில்லை என்று சொன்னார். இதுதான் யதார்த்தமான அரசியல். கள யதார்த்தங்களை உணர்ந்து வந்தவர்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டார்கள். அண்ணன் சிந்தனை செல்வன் போன்றவர்கள் அந்த கட்சியில பொதுச் செயலாளர்களாக இருக்கிறார்கள். ரவிக்குமார் போன்றவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசுவதில்லை. ஏன் இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசுவதில்லை என்று சொன்னால், அவர்கள் கடந்து வந்திருக்கிற பாதை, அவர்களுக்கு இருக்கிற வழி, அவர்களுக்கு இருக்கிற நெடிய பயணத்தினுடைய வரலாறு. ஆதவ் அர்ஜுன் போன்ற பிழைப்புவாத அரசியலுக்காக கட்சிகளில் அண்டி பிழைப்பவர்களுக்கு கிடையாது. எனவே அவர்கள் தடித்த நாவோடு இது போன்ற கருத்துக்களை பேசி வருகிறார்கள். இது கண்டிக்கப்பட வேண்டிய கருத்து. இன்னொன்று, அண்ணன் திருமா போன்றவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தரும். அண்ணன் திருமாவுக்கு தான் இப்ப தலைவலி தொடங்கி இருக்கு, மற்ற யாருக்கும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லி ஒரு காணொலியை ஏற்கனவே அவர் பழைய கூட்டங்களில் பேசிய காணொலியை அவருடைய சமூக வலைதளத்துல பதிவு செய்தாங்க. அது அண்ணன் திருமாவுக்கு உண்மையிலேயே தெரியல. ஏன்னா பெரிய தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களை நிர்வகிப்பதற்கு சில ஆட்களை, குழுக்களை நியமனம் செய்திருவாங்க. அவர்கள் தான் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போது அந்த ஹேண்டிலிங் யாருகிட்ட இருக்குன்னா ஆதவ் அர்ஜுன் கிட்ட தான் இருக்கு. ஆதவ் அர்ஜுன் தான் அந்த ஹேண்டிலிங்க கையில வச்சிருக்கிறாரு.
அப்போ இவர் தான் அதை பதிவு செய்திருக்கிறார். அண்ணன் திருமாவால இதை வெளிப்படையாக பேச முடியாது. ஏன்னா தன்னுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தன்னுடைய கவனத்துக்கு வராம இப்படி ஒரு பதிவு வருகிறது என்று சொல்வது அவருடைய ஆளுமைக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதனால அப்படியெல்லாம் பட்டவர்த்தனமாக அவரால் சொல்ல முடியாது. ஆனால் உண்மையை அறிந்தவர்களுக்கு இது தெரியும். உறுதியாக நான் அறுதியிட்டு சொல்கிறேன், ஆதவ் அர்ஜுன் தலைமையில் இயங்கி கொண்டிருக்கிற குழுதான் இவருடைய சமூக வலைதள பக்கங்களை எல்லாம் ஹேண்டில் பண்றாங்க. ட்விட்டர் ஹேண்டிலிங் குறிப்பா அவர்களிடத்துலதான் இருக்கு. அவர்கள் தான் இந்த பதிவை செய்து முதல் நெருக்கடியை அவருக்கு கொடுத்தார்கள். அதை அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமையின் மூலமாக அண்ணன் திருமா அவர்கள் ஓரளவுக்கு சரி செய்தார். இப்போது மீண்டும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுங்க, எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுங்கன்னு கேட்பது அவருடைய தார்மீக உரிமை. யாருடைய தார்மீக உரிமை? அண்ணன் திருமாவினுடைய தார்மீக உரிமை. இதை அண்ணன் திருமா அவர்கள் பேசினால் தவறு கிடையாது. நான் தொடக்கத்தில் இருந்தே அதைத்தான் சொல்கிறேன். நெடிய பயணத்தில் தூங்காத இரவுகளில் தீராத உழைப்புகளை இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் கொடுத்து தன்னுடைய அரசியல் பயணத்தில் ஒரு மிகப்பெரிய தலைமை பொறுப்புக்கு தன்னை தகவமைத்துக் கொண்டவர் அண்ணன் திருமா. அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அதிகாரத்தில் பங்கு கேட்பதற்கு. இங்க யாரும் துறவிகள் அல்ல, இல்ல அவரால பாராட்டு பெற்று அவரால துணை பொதுச் செயலாளர் பதவியை பெற்றிருக்கக்கூடிய நபர் தான் ஆதவ் அர்ஜுனா. அவர் நான் கஷ்டப்பட்டு வந்தேன், நான் வந்து பெற்றோர்களுடைய ஆதரவின்றி நான் வளர்ந்து வந்தேன், தன்னிச்சையா நான் வந்தேன், இப்ப நான் வந்து நான் எந்த தொழிலையும் ஈடுபடல அப்படின்லாம் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு தானே இந்த மாதிரியான கருத்துக்களை பேசுறாரு. அப்போ அவருக்கான இடத்தை வைத்துக் கொண்டுதான் அவர் அதை பேசுறாரு. அவர் பேசவே கூடாது நம்ம சொல்லிட முடியுமா? அவர் பேசவே கூடாது என்பதல்ல சார் இங்க செய்தி. நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பதுதான் செய்தி. உங்களுக்கு எந்த அடிப்படையில் இந்த துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கிடைச்சிச்சு? நீங்க சொல்லுங்க. பட்டவர்த்தனமாக பேசுவதற்கு தயாரா? நான் தயாராக இருக்கிறேன். நம்ம வாய்ஸ் ஆஃப் சவுத்லயே ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யுங்க. ஆதவ் அர்ஜுனையும் அலையுங்கள், என்னையும் அலையுங்கள். எந்த அடிப்படையில் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு? எத்தனையோ பேர் கட்சியில் வந்து புதிதாக விடுதலை சிறுத்தைகளில் சேர்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்படுகிறதா? இல்ல. இவருக்கு மட்டும் ஏன் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது? என்ன காரணம்? அதை வெளிப்படையாக சொல்வதற்கு தயாராக இருக்க. இவர் கேட்கிறாருல, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமாவுல நடிச்சுக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கு துணை முதலமைச்சர் ஆகிறாரு, அப்ப ஏன் எங்க தலைவர் ஆகக்கூடாதான்னு கேட்கிறாரு. அது நியாயம் இருப்பது போல தெரியும். ஆனா அவர் யார் மீது விமர்சன கணையை வீசுகிறார்? யாரால் இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கிறதோ, யாருடைய ஆதரவால் இன்றைக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தனிச்சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கிறதோ அவர்கள் மீது கல்லெறிகிறார் ஆதவ் அர்ஜுன். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் திருமா அவர்கள் பேசிய செய்தி இன்றைக்கும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கு. அண்ணன் திருமா சொன்னாரு, நான் சுயேட்சையாகவோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற சமூக நீதி கட்சிகளினுடைய கூட்டணி இல்லாமலோ போட்டியிட்டால் பல இடங்களில் என்னால் நேரடியாக மக்களை சந்தித்து வாக்குகளே கேட்க முடியாத சூழல் சிதம்பரம் தொகுதியில் நிலவுகிறது. என்னை அனுமதிக்கவே மாட்டார்கள். அண்ணன் MRK பன்னீர்செல்வம் போன்றவர்களும் மாண்புமிகு அமைச்சர் SS சிவசங்கர் போன்றவர்களும் என்னோடு உடன் வருகிற போதுதான் என்னை பல இடங்களில் அனுமதிக்கவே செய்கிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் சாதிய இழிவு குறித்து தான் சார் பேசினாரு. ஆனா அதுல இன்னொரு செய்தி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் எத்தகைய சமூக நீதி கட்டமைப்பை கொண்டிருக்கிற இயக்கமாக இருந்தால், எந்த சமூகமாக இருந்தாலும் வேட்பாளரை களமிறக்கி விட்டால், கூட்டணி கட்சி என்று அறிவித்து விட்டால் அவர்கள் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு இயங்குகிற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதை அண்ணன் வட மாவட்டங்கள்ல விசிகாவினுடைய ஆதரவு இல்லாம திமுக வெற்றி பெற முடியாதுன்ற கருத்தையும் சொல்றாருல. அந்த புள்ளி விவரத்துக்கு நான் புள்ளி விவரத்தோடயே சொல்லிடணும்னு சொல்றேன். அவர் பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சவர்னு சொன்னாங்க. ஒண்ணுமில்ல, ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். அதாவது அவர் சொல்றாரு, அதிமுக இன்னும் 30% வாக்குகளை அப்படியே வைத்திருக்கிறது. 2021 தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான இடைவெளி வெறும் 3% தான் சொல்றாரு. சார், வெறும் 3% என்பது பெரிய வித்தியாசம் இல்லைன்னு பேசுபவர்களுக்கு வேண்டுமானால் தெரியலாம். நானு 2016 சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு சொல்றேன். 2000 சட்டமன்ற தேர்தல்ல 1% வாக்கே எவ்வளவு பெரிய டேமேஜஸ் உண்டாக்குச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். மக்கள் நல கூட்டணி பிரித்த வாக்குகள் யாருடைய வாக்குகள், யாருக்கு வெற்றி வாய்ப்பு எளிதாக கிடைத்தது, யாருடைய வெற்றி வாய்ப்பு தடுக்கப்பட்டதுன்னு இன்னைக்கு பேசினா பல சர்ச்சைகள் உருவாகி போயிடும்.
அன்னைக்கு மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகித்த மறுமலர்ச்சி திமுகவில் நானும் பணியாற்றியவன்கிற அடிப்படையில சொல்றேன். முழுக்க முழுக்க 100 விழுக்காடு திமுக வெற்றி தடுத்து நிறுத்தப்பட்டது சார் அன்னைக்கு. அதற்கு அந்த 1% வாக்குகள் தான் பயன்பட்டன. அதனால முழு மெஜாரிட்டியை அந்த அம்மையார் ஜெயலலிதா பெற்றார்கள். அதற்கான தண்டனையை தமிழ்நாடு 5 ஆண்டு காலம் அனுபவித்தது. அந்த அம்மையார் இறந்து போனாங்க. 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் ஆட்டுவித்தது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியே நடந்துச்சு சார் தமிழ்நாட்டுல 4.5 ஆண்டு காலம். இந்த 1% வித்தியாசத்துலதான் நடந்தது. இன்னொன்னு 2011 22.5% வாக்குகளை பெற்ற கட்சி திமுக. திமுகவுக்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சாங்க தெரியுமா? வெறும் 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கிடைச்சாங்க. ஆனா 8% வாக்குகளை மட்டுமே பெற்ற தேமுதிக அன்னைக்கு 29 இடங்களை கைப்பற்றி எதிர்கட்சியாக வந்து அமர்ந்தது. இப்ப நீங்க இந்த புள்ளி விவர கணக்கு சொல்றீங்களே, 8% பெருசா இல்ல 22.5% பெருசா சொல்லுங்க. 22.5% வாக்குகளை பெற்ற கட்சிக்கு 23 சீட்டு தான் சார் எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கல சார். 8% வாக்குகளை பெற்ற கட்சிக்கு எதிர்கட்சி அந்தஸ்து மட்டுமல்ல 29 தொகுதிகள் கிடைச்சது. எனவே இப்படி நீங்க இந்தியா முழுக்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏராளமான தேர்தல் முடிவுகளை சொல்ல முடியும். ஆனா 3% என்பது எந்த விதத்திலும் பெரிய டேமேஜஸ உண்டாக்காது. ரொம்ப ரொம்ப எளிதா கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 1% பெரிய டேமேஜஸ் இங்க உண்டாக்கும். இன்னொன்று, நான் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப தெளிவா வந்துடுறேன். இப்போ 2016 41% வாக்குகளை தனித்தே பெற்றது அதிமுக. 2021 கூட்டணி அமைச்சே 33.5% வாக்குகள் தான் பெற்றிருக்கு. இதற்கிடையில மக்கள் நல கூட்டணியோடு போட்டியிட்ட 2016 தேர்தல்ல மக்கள் நல கூட்டணி பெற்ற வாக்குகள் இல்லாமல் 32.1% வாக்குகளை பெற்றது திமுக. நல்லா கவனத்துல புரிஞ்சுங்க. மக்கள் நல கூட்டணி இல்லாமலே 32.1% வாக்குகளை திமுக பெற்றது. இப்ப 2021 38% வாக்குகளை பெற்றிருக்கு. இப்ப வளர்ந்து வர்ற கட்சி திமுகவா? வாக்கு சதவீதங்கள் திமுகவுக்கு அதிகரிச்சிருக்கா, அதிமுகவுக்கு அதிகரிச்சிருக்கா? இன்னொன்னையும் நீங்க கணக்குல கொள்ளணும். அன்னைக்கு ஜெயலலிதா விசிகாவினுடைய தேவை திமுகவுக்கு இருக்கிறதா? அது விசிகாவினுடைய பலமாக திமுக இருக்கிறதா அப்படின்றதான எங்க கேள்வி. திமுகவோட பலம் விசிகாவுக்கு இருக்கா இல்லையா? விசிகாவினுடைய பலம் திமுகவுக்கு இருக்காங்கிறது அப்புறமா நம்ம வருவோம். இங்க பெரிய கட்சி, பிரதான கட்சி யாரு சார்? யாருடைய கட்டுப்பாட்டுல சார் தேர்தலை சந்திக்கிறீங்க? யாருடைய ஆளுமையின் கீழ் தேர்தல் நடந்தது? யாருடைய தலைமையில் கூட்டணி இருந்தது? யார் உங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கினார்கள்? யார் உங்களுக்கு பூத் ஏஜென்ட்ட போட்டாங்க? யார் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க? அண்ணன் திருமா தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போனாரு? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எத்தனை தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போனாரு? இதே சினிமாவில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடிக்கிறார் என்று யார் மீது கல் வீசுகிறாரோ ஆதவ அர்ஜுன், அவர் எத்தனை தொகுதிகளுக்கு பிரச்சாரம் போனார்? அண்ணன் திருமா தன்னுடைய தொகுதியை தாண்டி ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனாரா? அவரை வைத்தா இந்த வெற்றியை ஈட்ட முடிந்தது 2024 தேர்தல்ல. ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய 40 தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணார். யாருடைய பிரச்சார பலம்? எத்தனை பூத் ஏஜென்ட்டுகளை விடுதலை சிறுத்தைகள் போட்டாங்க? விடுதலை சிறுத்தைகள் பலமான கட்சி தான். அவர்களுக்கென்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது தான். ஆனா அந்த வாக்கு வங்கி யாரோடு சேர்ந்தால் பலமா இருக்குதுங்கிறது இருக்குல்ல. சமூக நீதி சிந்தனை கொண்டவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க சார். எங்க தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டா சமூக நீதி இயக்கம் விடுதலை சிறுத்தை அண்ணன் திருமா சமூக நீதிக்கான குரலாக இருக்கிறாரு, நான் ஓட்டு போடுவேன். எப்போ அவர் தனித்து நின்னா கூட ஓட்டு போடுவேன்னு வச்சுக்கோங்க, அது வேற. ஆனா அதிமுக கூட்டணி நின்று நான் ஓட்டு போட்டுருவேனா? அந்த வாக்குகளை அறுவடை செய்திட முடியுமா? இந்த சிந்தனை ஆதவ அர்ஜுனுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு கள நிலவரம்னா என்னன்னு தெரியாது. அவர் ராஜா வீட்டு கண்டுபிடி. அதனால அவருக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியாது. திடீரென வந்தார், திடீரென துணை பொதுச் செயலாளராகி புதிய புதிய கருத்துக்களை அரசியல் உலகுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அவரை போன்றவர்களுக்கு நாவடக்கம் தேவை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கல்லெறிவதும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை குறித்து விமர்சனங்களை முன்வைப்பதற்கும் தகுதி வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அந்த தகுதி ஆதவ அர்ஜுனுக்கு இல்லை. அவரை இப்படியே பேச விட்டு கொண்டிருப்பாரே ஆனால் அண்ணன் திருமாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். ஏற்கனவே இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதன் மூலமாக ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. ஆனால் தாயுள்ளத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த பிரச்சனையை மிக எளிதாக ஒரே சந்திப்பில் சரி செய்தார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்திருந்தால், அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்குமா? ஒரே நாள்ல தூக்கி கடாசி இருக்கும் அந்த அம்மா முதலமைச்சரா இருந்திருந்தா.
இந்த மாநாடே நடத்த விட்டுருக்காங்க சார். அந்த அம்மா கோர்ட்டுக்கு போய் நீங்க அனுமதி வாங்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். ஆனா முதலமைச்சர் அப்படி ஏதாவது செய்தாரா? தாயுள்ளத்தோடு உங்களை நேராக சந்தித்து பேசினார். தன்னுடைய பிரதிநிதிகளையும் அனுப்புகிறோம். உங்களுடைய மாநாடு வெற்றி பெற வாழ்த்துகிறேன். உங்களுடைய நோக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம். மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கும் இருக்கக்கூடிய எண்ணம். ஆனால் அதற்கு நடைமுறை சிக்கல்கள் பல இருக்கிறது. அதையெல்லாம் நான் சீர்தூக்கி பார்க்கிறேன்னு ஒரு முதலமைச்சர் கருத்து சொன்னாரு. இவ்வளவு எதிர்ப்புக்கு பிறகு முதலமைச்சருக்கு என்ன சார் கட்டாயம் இருக்கு? எந்த கூட்டணியும் இல்லை என்று சொன்னாலும் 2026 அவர்தான் முதலமைச்சராக போகிறார். காரணம் அவர் செயல்படுத்தி இருக்கிற நலத்திட்டங்கள், அவர் வகுத்திருக்கிற வியூகம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு பெரிய கூட்டணிய சிந்தாம சிதறாம இத்தனை ஆண்டுகள் கொண்டு வந்திருக்கிறாரு. இதுவே எவ்வளவு பெரிய வெற்றி. வேற எங்காவது ஒரு ஊர்ல அப்படி கொண்டு வர முடியுமா சார் கூட்டணிய? வேற எங்காவது ஒரு ஊர்ல 100 விழுக்காடு வெற்றியை பெற முடியுமா சார்? 2019 தேனி தவிர்த்து எல்லா தொகுதிகளிலும் வெற்றி. 2021 மகத்தான வெற்றி. ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் மகத்தான வெற்றி. இடையிடையே நடைபெற்ற இடைத்தேர்தல்களில், சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் மகத்தான வெற்றி. இப்போது நடைபெற்றிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 100 விழுக்காடு வெற்றி. ஒரு கூட்டணியை பாதுகாப்பாக கொண்டு வருவது மட்டுமல்ல, அதை வெற்றியை நோக்கி நகர்த்தி இருக்கிற பெருமைக்குரியவராக முதலமைச்சர் இருக்கிறார். அவர் நினைத்திருந்தா இந்த விஷயத்தை லெப்ட் ஹேண்ட் டீலிங்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அப்படி செய்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அப்படி செய்தாரா முதலமைச்சர்? இல்லையே. தாயுள்ளத்தோடு நடந்துகிட்டார் சார். கூட்டணி கட்சிகளை அனுசரிப்பதில் அவருக்கு நிகரான தலைவர் எவரும் இல்லை என்கிற பெயரை அவர் பெற்றிருக்கிறார். அதனால அவர் மீது கல்லெறிவது என்பது அரசியல் அறத்துக்கு புறம்பானது. இதை உடனடியாக அண்ணன் திருமா அவர்கள் கண்டிப்பது விடுதலை சிறுத்தைக்கும் அண்ணன் திருமாவுக்கும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். இறுதியா இப்போ ராஜா வீட்டு கண்ணு குட்டின்னு ஆதவ அர்ஜுனா விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாஜக முன்வைக்கிற இல்ல அவங்களுடைய குற்றச்சாட்டுக்கு நம்ம கொடுக்குற வலு சேர்க்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா அந்த கூற்று? இப்ப அவர் தானே திருமாவதான் அவர்கள் தானே இப்போ அந்த ராஜா வீட்டு கண்ணு குட்டிக்கு சீட்டு கொடுத்திருக்காரு, ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு. அது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம். நீங்க என்னுடைய கருத்தை எதிர்கருத்தா தான் பார்க்கணும். என்னுடையது மைய கருத்து இல்ல. நான் நேற்று வரைக்கும் ஆதவ அர்ஜுன் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, பெரிய கோடீஸ்வர குடும்பத்து மருமகன், அதனால அவருக்கு அந்த பொறுப்பு அண்ணன் திருமா கொடுத்துட்டாருன்னு விமர்சிச்சனா? நான் அப்படி எங்காவது பேசி இருக்கிறேனா? இல்ல. நேற்றைக்கு அவர் ஒரு கருத்தை சொன்னாரு. நீ கடந்து வந்திருக்கிற பாதை என்னப்பா? நீ எப்படிப்பா வந்த? உனக்கும் அரசியலுக்கும் என்னப்பா சம்பந்தம்னு நான் கேட்பேன்ல. நான் ஒரு 20 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் பயணித்தது மட்டுமல்லாமல் ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்கிறேன் சார். எனக்கு அரசியல் அடிப்படை என்றால் என்னன்னு தெரியும். பூத் ஏஜென்ட் வேலைன்னா என்னன்னு தெரியும். கிளை செயலாளர் பணி என்ன? வட்ட செயலாளருக்கான பணி என்ன? பாக முகவர்கள் என்றால் யார்? இப்படி அரசியலில் படிப்படியாக ஒவ்வொன்றையும் கற்றறிந்து வந்து இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, எனக்கு ஒரு பாதை இருக்கு, எனக்கு ஒரு பயணம் இருந்திருக்கு கடந்த காலத்துல. அப்போ எனக்கு அந்த தகுதி இருக்குல்ல. ஆதவ அர்ஜுனை பத்தி நீ தகுதியே இல்லாதவர், வெறும் பொருளாதார பலத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு ஒரு இடத்தில் வந்து உன்னால் துணை பொதுச் செயலாளர் ஆக முடியும். அதற்கு முதல் காரணம் பொருளாதாரத்தை தவிர வேற என்ன சார் இருக்கு? வேற என்ன சாதனையை படைச்சிட்டு வந்தார் அவரு? பொருளாதாரத்தை தவிர வேற என்ன இருக்கு? நான் அண்ணன் திருமாவையே குறை சொல்வதாக எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல. அண்ணன் திருமா இதற்கு மேலும் கட்டுப்படுத்துவதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் இந்த விமர்சனங்கள் எல்லாம் நேரடியாக அண்ணன் திருமாவுக்கே வந்து சேரும். நான் அவர் மீது மிகுந்த அன்பு கொண்டவன் தான். இதுவரை அண்ணன் திருமாவை விமர்சிக்கவே கூடாது என்று நினைத்தவன் தான். ஆனால் இது போன்றவர்கள் பேசுவது அண்ணன் திருமாவை நேரடியாக குறிவைப்பதாகவே நான் பொருள் கொள்கிறேன். ஒருவேளை அண்ணன் திருமாவை பலி கொடுப்பதற்காக இவர்கள் எல்லாம் தயாராகிறார்களோ என்கிற அச்ச உணர்வு எழுந்திருக்கிறது. எனவே இந்த கேள்வி அண்ணன் திருமாவை நோக்கியே எழுப்ப வேண்டியிருக்கிறது. பாஜக காரன் கேட்பதற்கும் நான் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். அவன் கேட்பது எதிர்த்தரப்பு அரசியல், நான் கேட்பது அப்படி அல்ல. ஏற்கனவே இவர் பேசிய கருத்துக்கு எதிர்கருத்தை நான் வைக்கிறேன். நான் வைக்கிறது கருத்தியல். அவர் மீதான விமர்சனத்தில் வன்மம் இல்லை. இத்தனை நாட்கள் நாம பேசணுமா? அப்ப நீ ஒரு கருத்தை பேசுகிற போது சார், மக்கள் ஏற்றுக்கொண்டால் யாரு வேண்டுமானாலும் வரலாம். விஜயகாந்த் வரலையா எதிர்கட்சி தலைவரா? அவரை ஏற்றுக்கலையா மக்கள்? ஏன் சரத்குமார் சட்டமன்றத்துல வெற்றி பெற்று போகலையா? அவரை ஏற்றுக்கலையா மக்கள்? மக்கள் தீர்ப்பு தான் சார் இறுதி. ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பே இறுதி தீர்ப்பு. மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய கட்சி யாரை அறிவிக்கிறதோ அவர்கள் அமைச்சர்கள். இந்த ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பங்கு இருக்கிறதா இல்லையா? அவர் ஏற்ற துறைகளில் எல்லாம் முத்திரை பதிக்கிறாரா இல்லையா? நீங்க சென்னையில நினைச்சு பார்க்க முடியுமா சார் இந்த கார் ரேஸ?
சென்னையினுடைய புகழ், தமிழ்நாட்டினுடைய புகழ் உலக அரங்கில் இன்றைக்கு ஒலிக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமையை தேடி தந்தவர் உதயநிதி ஸ்டாலின். இன்றைக்கு இத்தனை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடிகிறது என்று சொன்னால் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்று மிக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிற அமைச்சருக்கு பெயர் உதயநிதி ஸ்டாலின். அவர் இந்த சொற்ப காலத்திலேயே ஒரு ட்ராக் ரெக்கார்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் சார் அவரு. எனவே அவர் துணை முதலமைச்சராக வர வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் விரும்புகிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்புகிறார்கள். இது அவர்கள் கட்சியினுடைய முடிவு. ஏற்பதும் மறுப்பதும் அவர்களுக்குண்டான பிரச்சனை. மக்கள் ஓட்டு போட்டாங்க. இதுல விமர்சிப்பதற்கு ஆதவ் அர்ஜுன் யார்? ஆதவ் அர்ஜுன் இதை விமர்சித்தால் ஆதவ் அர்ஜுன் கடந்து வந்திருக்கிற பாதையை நாம் விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் எழுகிறது அல்லவா? எனவே அந்த பார்வையில் நான் ஆதவ் அர்ஜுனுடைய பயணத்தை விமர்சிக்கிறேன். இவர் சொன்னது ஏற்புடையது என்று சொன்னால் நான் சொன்னதும் ஏற்புடையதுதான். ஆதவ் அர்ஜுன் ஒன்றும் உழைத்து வந்தவர் அல்ல. உழைத்து வந்தவர்கள் கூட இப்படிப்பட்ட கருத்தை சொல்வதற்கு தயங்குவார்கள். ஆனால் எந்த உழைப்பும் இல்லாமல், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பொருளாதார பின்னணியை மட்டுமே மூலதனமாக கொண்டு ஒரு இயக்கத்தில் துணை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வந்தவர் இத்தகைய கருத்துக்களை தெரிவிப்பது என்பது அநாகரிகத்தின் உச்சம், அறம் சார்ந்த அரசியலுக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற பேச்சு என்றுதான் நான் பார்க்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை ஆணித்தரமா பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.